ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 17 verse 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வல்லமையை அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டிகளாக மாற்றி நம் வாழ்க்கையில நாம் எப்பொழுது எங்கே இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள ஆளுகைக்குள்ளே நாம் குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். என்ன நோக்கம்? அவரை நாம் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேடும்படிக்கு நம்மை சிருஷ்டித்தார். Dear children of God, God has created us with a special purpose. What is the purpose in our life? We need to seek the Lord and we might grope and find him in our life. We are seeking many things in our life. There are times we find them. There are times we don't find them. But the Lord God is so close to us. He is not far from us. We need to seek him so that we will be blessed. We might grope for him and find him so that he will bless us abundantly. It is more important for us to grope for him and find him. There are scientists. They are looking for many satellites. They are looking for many galaxies. They are looking for many stars. But there are times they are successful. But our Lord God is so close to our life. He expects us to seek our Lord. We need to seek him first. Then he will give us every blessings in our life. He has created us. He has given us life, breath and everything. He is the one who has clothed us with this nice dress. He is the one who gives us the nice oxygen so that we will inhale and we will live. Many good things God has been doing in our life every day. But we don't realize the purpose of God in our life. We are seeking for our friends. We are seeking for our wealth. We are seeking for higher positions. But we do not seek our God. God has created us so that we will seek him. And also, we might grope for him and find him in our life. இந்த உலகத்துல அவரை தடவியாகிலும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஆகார் வனாந்தரத்திலே தேவனை கண்டாள். அவர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். எலியா அந்த குகைக்குள்ளே போய் படுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை வெளியே வர வைத்து அவனுடைய ஊழியத்தை குறித்து சொன்னார். God revealed himself to Elijah when he was in a cave. God fed him. The Lord commissioned him to go and anoint kings and prophet Elisha. So we need to understand, when you seek the Lord, you will see the marvelous things of God in your life. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படிக்கு எங்களை சிருஷ்டித்தீரே, உமக்கு நன்றி. உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையுள்ள கர்த்தர் எங்களுக்கு தகுந்த ஞானமும் புத்தியும் தந்து சரியான வழியில எங்களை நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.